ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா, வாழைத்தண்டில் ஒரு சூப்பரான ஃப்ரை செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, நார்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோள மாவு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை எலுமிச்சைப்பழம் எடுத்து இருக்கேன். நீங்கள் அதில் கால்வாசி மட்டும் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, ஊறட்டும். பாருங்கள், இது வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்ட பிறகு அந்த வாழைத்தண்டு மிக்ஸ் எடுத்து அதில் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் பாருங்கள். இது வாழைத்தண்டு வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு அவ்வளோ நல்லது. வாழைத்தண்டு ஜூஸை வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது கிட்னி ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது பாருங்கள். அப்புறம் இது வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறுக்கும் நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு மோஸ்ட்லி ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைத்தண்டுனே சொல்ல முடியாது, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், டக்குன்னு வெந்துடும். இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். ஃபாஸ்ட்டாகவே வச்சு செய்யுங்க, கேஸு ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சு செய்யுங்க, ஏன்னா டக்குன்னு வெந்துடும். இது பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறேன். அது நீங்கள் பசங்கிட்ட யாருக்கிட்டனா கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கா வாழைத்தண்டான்னு கேட்டாங்கன்னா உருளைக்கிழங்கு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும். நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.